நியூசிலாந்துக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்து அணி அசத்தல் வெற்றி பெற்றது. கடைசி நேரத்தில் கை நழுவிய வெற்றியால் நியூசிலாந்து அணியின் அரையிறுதி வாய்ப்பு ஊசலாடி வருகிறது. T20 உலகக்கோப்பை தொடரின் 49வது லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி சீரான இடைவெளியில் 6 விக்கெட்டுகளை இழந்தது. அதனால் ஆட்டம் நியூசிலாந்துக்கு சாதகமாக இருந்த நிலையில் கடைசி 3 ஓவரில் இங்கிலாந்து அணியின் வெற்றிக்கு 43 ரன்கள் தேவைப்பட்டது. 18வது ஓவரில் இங்கிலாந்து அணி 22 ரன்கள் குவித்து போட்டியின் போக்கை மாற்றியது. இதனால் இங்கிலாந்து அணி 3 பந்துகள் எஞ்சியிருந்த நிலையில் இலக்கை எட்டி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் T20 உலகக்கோப்பை போட்டியில் இலங்கை பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரட்சி நடத்தவுள்ளன. இலங்கையில் நடைபெறும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேற இன்றைய போட்டியில் இலங்கை அணியை 65 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்த வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. பாகிஸ்தான் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தால் இலங்கை அணி நிர்ணயிக்கும் இலக்கை 13 ஓவர்களில் எட்டி வெற்றி பெற வேண்டும். புள்ளிப்பட்டியலில் 3 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ள நியூசிலாந்து அணியின் ரன் ரேட் 1.39 உள்ளது. எனவே ஒரு புள்ளியுடன் 3வது இடத்தில் மைனஸ் ரன் ரேட்டில் உள்ள பாகிஸ்தான் அணி இன்றைய போட்டியில் அபார வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது.